கதை 78. கதை தொடர்கிறது. 22வது பங்கஜவல்லி பதுமை சொல்லிய தளபதி கதை. மறுநாள் காலையில் போஜராஜன் சுப முகூர்த்தத்தில் சிம்மாசனத்தில் ஏறத் தொடங்கினான். 22ஆம் படிக்கு காவலாக இருந்த பங்கஜவல்லி என்னும் பதுமை அரசனைத் தடுத்து நிறுத்தி புதிய கதையொன்று சொல்லத் தொடங்கியது. விக்ரமாதித்தன் அரசாண்டு வரும் நாளில் உஜ்ஜயினி நகரத்திலே தலதன் என்னும் வியாபாரி ஒருவன் இருந்தான். அவனுடைய செல்வத்திற்கு ஓரளவு கிடையாது. ஆகையால் அவன் தளபதி என்று போற்றப்பட்டான். அளவிட முடியாத செல்வத்தை அடைந்திருந்த போதிலும் உள்ளத்திலோ அவை அநித்தியமானதே என்ற எண்ணம் தோன்றியது. இந்த உலக வாழ்வு எத்தனை பயனற்றது! நம்மை சுற்றிலும் பறந்து கிடக்கும் பொருள்கள் அழிந்து போகக் கூடியவையே. ஆசைக்கினியாளுடன் கூடுவது வானவெளியில் தோன்றும் நகரத்தைப் போன்ற கானல் நீரே. யவனமும் செல்வமும் மேகக்கூட்டங்கள் போன்றதே. இந்த உடல், உற்றார், குழந்தைகள் மற்றும் பொருள்கள் அனைத்தும் மின்னலைப் போன்று கண நேரத்தில் மறைந்து போகக் கூடியனவே. இச்சம்சாரத்தில் அனைத்தும் அழிந்து போகக் கூடியனவே. மேலும் சரணாகதம் அடைக்கலம் புகுதல் என்பது ஒருபோதும் உண்மையான அடைக்கலம் புகுவது அன்று. கண நேரத்தில் உண்மையான அடைக்கலம் புகுவது அன்று. கண நேரத்தில் அடையக்கூடிய மனைவியானவள் கணக்கற்ற இடுக்கண்களுக்கு வழியானவள். பிள்ளைகளோ எதிரிகள். எல்லாவற்றையும் மறந்துவிடுங்கள். களங்கமற்ற உண்மையான சரணாகத்தை விரும்பினால் தர்மத்தை செய். இவ்விதம் பெரியோர்கள் சொல்வதுண்டு. ஆகவே தர்மமே ஒருவனுக்கு இவ்வுலகில் உள்ளவற்றில் அடைக்கலம் அளிக்கக்கூடியது. மேகத்திலிருந்து வெளிப்பட்ட ஒரு நீர்த்துளி முத்துச் சிப்பியில் விழுந்து எவ்விதம் நல்முத்தாக மாறுதலடைகிறதோ அவ்விதம் தகுந்த மனிதர்களுக்கு கொடுக்கும் செல்வம் பாத்திர விசேஷத்தால் அதிக மதிப்பு அடைகிறது. இன்னும் அணு போன்ற ஆலம் விதை பலன் தரக்கூடிய நல்ல பூமியில் விழுந்து பெருங்கிளையுடன் மரமாக பறந்து வளர்க்கிறது. அதை போன்றுதான் மனிதர்களுக்கு கொடுக்கும் தானங்களும். இவ்விதமாக மனதில் சிந்தித்த தனதன் தன்னிடம் குவிந்து கிடக்கும் செல்வத்தை அறிவாளர்க்கு வாரி வழங்க விரும்பினான். உடனே சாஸ்திரங்களை கற்றுணர்ந்த அறிவாளிகளை வரவழைத்து ஹோமாத்திரி என்பவரால் எழுதப்பட்ட தான சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கும் கோதானம், பசு, பூதானம், நிலம், கன்னிகா தானம், பெண், வித்தியாதானம், கல்வி, தீர்த்ததானம், தண்ணீர் ஆகிய தானங்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கும் விவரங்களையும் அவற்றுக்கான பலன்களையும் சொல்லக் கேட்டு தெரிந்து கொண்டான். அவ்விதமே தனதன் அறிவாளிகளை வரவழைத்துதான் சேமித்து வைத்திருந்த செல்வத்தை அவரவர் தகுதிக்கேற்ப அளித்துவிட்டு துவாரகை கண்ண பெருமானை தரிசிக்கப் புறப்பட்டான். தனதன்தான் மட்டும் துவாரகை செல்ல விரும்பவில்லை. துறவிகள், ஏழைகள், அந்நியர்கள் இவ்விதமாக துவாரகை செல்ல விரும்பும் பலதரப்பட்ட மனிதர்களையும் தன்னுடன் அழைத்துக் கொண்ட படகிலேறி சமுத்திர பிரயாணம் சென்றான். ஆழ்கடலில் படகு சென்று கொண்டிருந்தது. ஊரை விட்டு கிளம்பி பல நாட்களாகிவிட்டன. அந்தச் சமயத்தில் நாற்புறமும் தண்ணீரால் சூழப்பட்டு நிற்கும் சிறிய மலை ஒன்று அவர்களுக்கு தென்பட்டது. அம்மலையின் உச்சியில் ஒரு பெரிய கோவில் ஒன்று இருந்தது. கோவிலைக் கண்டதும் வியாபாரியான தனதனுக்கு கோவிலில் குடிகொண்டிருக்கும் தேவியை தரிசிக்க வேண்டுமென்ற ஆசை தோன்றியது. ஐயா, படகை கரையோரத்தில் நிறுத்துங்கள். குன்றின் மீது சென்று தேவியை தரிசித்து விட்டு வருகிறேன் என்று படகுக்காரனிடம் வேண்டினான் தனதன். படகு கரை சேர்ந்து கட்டப்பட்டது. தனதன் குளித்து புத்தாடை அணிந்து கொண்டு மலை மீது ஏறினான். கந்த புஷ்பங்களால் சோடசோபசாரங்களைச் செய்து புவனேஸ்வரியை பிரார்த்தித்தான். தேவியின் வலது புறம் அவனது பார்வை விழுந்தபோது அவனுக்கு தூக்கி வாரி போட்டது. அங்கே ஆணும் பெண்ணுமாக ஒரு ஜோடி கிடந்தனர். ஆனால் அவர்களுடைய தலைகள் துண்டிக்கப்பட்டு கிடந்தன. அவர்களுக்கு அருகில் சுவரிலே சில வார்த்தைகள் பொறிக்கப்பட்டிருந்து. தனதன் மிகுந்த வியப்புடன் அருகிற் சென்று சுவரிலே பொறிக்கப்பட்டிருந்ததை படித்தான். பிறரிடம் தயாளத்தன்மை கொண்ட யாராவது பரோபகாரனொருவன் மகா தைரியத்துடன் தன் கழுத்திலிருந்து கொட்டும் இரத்தித்தால் தேவியை பூசிக்கிறானோ அப்போது இந்தப் பெண்ணும் ஆணும் உயிர் பெற்றிருவர். தேவியை வழிபட்ட பிறகு
தனதன் படகுக்குத் திரும்பினான். மீண்டும் பல நாட்கள் அவர்கள் கடலில் பிரயாணம் செய்து பின்பு துவாரகையை அடைந்தனர். துவாரகாதிபதியான கிருஷ்ண பகவானைச் சேவித்து குதூகலம் அடைந்தான் தனதன். 3 நாட்கள் துவாரகையில் தங்கிய பிறகு தனதன் சொந்த ஊரான உஜ்ஜயினிக்குத் திரும்பி வந்தான். மறுநாள் விக்கிரமாதித்த மன்னைக் காண கையில் சில அபூர்வ வஸ்துக்களுடன் தனதன் சென்றான். அரசன், தெய்வம், ஆசாரியன், ஜோசியன் ஆகியோரைக் காணச் செல்பவன் வெறுங்கையுடன் செல்லக்கூடாது. பழத்துடன் சென்றால் அவன் நினைத்துச் செல்லும் காரியமும் பழமாகும் அன்றோ? மேலும் ஒருவன் வெறுங்கையுடன் அன்புடைய மனைவி, நெருங்கிய நண்பன், மகன் ஆகியோரைக் காணச் செல்லுதல் கூடாது. அவ்விதமே ஜோசியனும் அரசனும் என்பார்கள் பெரியோர்கள். ஆகவே தனதனும் துவாரகையிலிருந்து கொண்டு வந்த பிரசாதத்தைச் சிறிதளவு எடுத்துக் கொண்டு சென்றான். அரசனிடம் அதைக் கொடுத்து வணங்கி விட்டுதான் யாத்திரையின் போது கண்ட அதிசயத்தைச் சொன்னான். அரசே, கடலிலே சென்று கொண்டிருக்கும்போது நடுக்கடலிலே சிறிய மலை ஒன்று தென்பட்டது. அதன் உச்சியில் புவனேஸ்வரியின் ஆலயம் கட்டப்பட்டிருக்கிறது. அந்தக் கோவிலிலே விசேஷம் ஒன்று உண்டு. தேவியின் சிலைக்கு பக்கத்தில் தலைகள் துண்டிக்கப்பட்டு ஒரு ஆணும் பெண்ணும் கிடக்கின்றனர். பிறருக்கு உதவும் குணமுடைய ஒருவன் தன் கண்டத்திலிருந்து பெருகும் உதிரத்தால் அம்பிகையை ஆராதித்தால் அவர்கள் உயிர் பெற்றெழுவார்களென்று பக்கத்திலே பொறிக்கப்பட்டிருக்கிறது. அரசே, இதுதான் பிரயாணத்தின் போது நான் கண்ட அதிசயம் என்றான் தனதன். வியாபாரியின் வார்த்தை கேட்ட அரசன் அளவில்லா மகிழ்ச்சி கொண்டான். அவனால் விவரிக்கப்பட்ட காட்சியை நேரில் கண்டு களிக்க விரும்பியவனாய் தனதனுடைய படகிலேறி அந்த விசித்திர கொன்றை நோக்கிப் புறப்பட்டான். அங்குள்ள ஆலயத்திலே தலை துண்டிக்கப்பட்டு கிடக்கும் அந்த ஜோடிகளைக் கண்டதும் அரசனின் உடல் புல்லரித்தது. கண்களை மூடி தேவியை தியானித்தான். பிறகு உடைவாரை உருவி கழுத்தில் சொருக முற்பட்டான். அப்போது தேவி பிரத்யக்ஷமாகி அவன் கைகளை கெட்டியாக பிடித்துத் தடுத்தாள். அதே சமயம் கீழே கிடந்தவர்களும் தலைகளைப் பெற்று உயிருடன் எழுந்தார்கள். ஏ ராஜன், உன் செய்கையினால் நான் குதூகலமடைந்தேன். உனக்கு வேண்டியதைக் கேள் என்று அம்பிகை அரசனுக்கு அருளினான். தேவி, நீ பூரண திருப்தி அடைந்தவளானால் இவர்களுக்கு சல ஐசுவரியங்களும் ராஜ்யத்தையும் அளிக்க வேண்டும் என்று விக்கிரமாதித்தன் பிரார்த்தித்தான். அவ்வாறே தேவி அவர்களுக்கு அருள் புரிந்து மறைந்தாள். அரசனும் வியாபாரியுடன் உஜ்ஜயினி திரும்பினான். இவ்வாறு பதுமை கதை சொல்லி முடித்து பொழுதும் அஸ்தமித்து போஜராஜனும் திரும்பிச் சென்றான்.